வணக்கம் தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது சுவிட்சர்லாந்தில் கோடை காலத்தில் குழந்தைகளின் கொண்டாட்டங்கள் பற்றி. வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் எமது சேனலுக்கு இப்போதான் முதலாய் வந்திருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். கோடை காலம் என்றாலே சுவிட்சர்லாந்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். அதிலும் குழந்தைகளுக்கு ஆகப்பெரிய கொண்டாட்டம். அது என்னவென்றால் ஷாப்பிங் சென்டர்கள் அல்லது பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள், பூங்காக்கள் போன்ற இடங்களிலெல்லாம் குழந்தைகளை கவருவதற்காகவே இப்படியான சில பூங்காக்களை அமைப்பார்கள். இந்த பூங்காக்களை அமைத்து குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவார்கள். அதுபோன்ற ஒரு கொண்டாட்டம் தான் சுவிட்சர்லாந்தில் செங்காலன் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் என்ன விஷயம் என்றால், ஒரு சிறிய வகையான ஒரு பூந்தோட்டத்தை அமைத்து அதற்குள் ஒரு குழந்தைகள் விளையாடக்கூடியவாறு ஒரு புகையிரத வண்டியை தயார் செய்து அந்த புகையிரத வண்டியில் குழந்தைகள் ஏறி பயணம் செய்வது போன்றதொரு காட்சியை அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெற்றோர்கள் குழந்தைகளை அந்த புகையிரத வண்டிக்குள் ஏற்றிவிட்டு குழந்தைகள் சந்தோஷப்படுவதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்துக்குள் பெரிய ஒரு முட்டை ஒன்றை அமைத்து அந்த முட்டைக்கு முயல்கள் பெயிண்ட் அடிப்பது போன்றது ஒரு காட்சி. அதற்குள்ளே அந்த பெரிய முட்டைக்கு கீழே சிறிய பல முட்டைகளை அமைத்திருக்கிறார்கள். அதை பாருங்கள், புல்வெளிக்குள் ஆங்காங்கே பல முட்டைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா, முயல்களுக்கு எல்லாம் இவர் தான் ராஜா. இவர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார். கையில் ஒரு கரட். மிக அழகாக தத்ரூபமாக அதை வடிவமைச்சிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பார்க்கலாம், மிகச் சிறப்பாக ஒரு அழகான ஒரு மரம். அந்த மரத்திலே ஊஞ்சல் கட்டி அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்போது பார்த்திங்கன்னா இவர் இன்னொரு முயல் குட்டி. பல முட்டைகளுக்கு நடுவே அவரும் சந்தோஷமாக பூக்கள் சிதறுண்டு கிடக்கின்றன. அந்த பூக்கள் நடுவே இவரும் உட்கார்ந்திருக்கிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான மரம். அந்த மரங்களின் கிளைகளிலே முட்டைகள் தொங்க விடப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டுக்குரிய ஒரு பூ வகைகள், ஒரு பூக்கன்று வகைகள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு முட்டைக்கு அருகிலே 2 அழகான முயல்கள். மிக மிக அழகு. கீழே அழகான ஒரு கூடைக்குள்ள ஒரு முட்டை, அந்த முட்டைக்கு அருகிலும் ஒரு முயல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முட்டை. அந்த முட்டைக்கு பெயிண்ட் அடிக்கிறார் ஒரு முயல். கீழே ஒருவரும் மேலே ஒருவருமாக பெயிண்ட் அடிப்பதை மிகவும் தத்ரூபமாக செய்திருக்கிறார்கள். அப்படியே கீழே பாருங்க, கீழேயும் ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறார். இங்காலே ஒரு அழகான மரம். மற்ற பக்கத்திலேயும் ஒருவர் பெயிண்ட் அடிக்கிறார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மிக 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 சிறப்பு. இங்கே கோடை காலம் என்றால் மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். அந்த அளவுக்கு மிக மிக அழகாக இருக்கும். வீதிகள் தொடக்கம் பூங்காக்கள் வரை மிக அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறார். கொஞ்சம் நிமிந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊஞ்சல் கட்டி மேலே ஒருத்தர் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவரும் ஒரு முயல் குட்டி தான். இவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார். இங்கே அழகான ஒரு பட்டாம்பூச்சி மரங்களை சுற்றி வருவது போன்ற ஒரு காட்சி. மிக மிக அழகு. உண்மையிலே சொல்லப்போனால் சுவிட்சர்லாந்தில் பிறக்கின்ற குழந்தைகள் கொடுத்து வச்சவர்கள். இதுவும் ஒரு பட்டாம்பூச்சி மிகச் சிறப்பாக இருக்கிறது. மரங்களை சுற்றி பட்டாம்பூச்சிகள் பறப்பது போன்றதொரு காட்சி. இங்கே ஒரு பெரிய முட்டை. முட்டையின் மறுபக்கத்திலும் ஒருவர் பெயிண்ட் அடிக்கிறார். ஊஞ்சல் ஒன்றை கட்டி அதிலிருந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறார். இங்கால திரும்பிங்கன்னு சொன்னால் கீழே பல முட்டைகள் இருக்கின்றன. இங்கே ஒரு வண்டில், அந்த வண்டிலுக்குள்ளே ஒரு முயல் உட்கார்ந்திருக்கிறார். அதற்குள்ளும் பல முட்டைகள் இருக்கின்றன. இப்படி அழகாக திரும்பும் இடமெல்லாம் சிறப்பை சேர்த்திருக்கிறார்கள். இங்கே பல பெயிண்ட் வாளிகள், அதுக்குள்ளே பெயிண்டை தொட்டு முயல்கள் பெயிண்ட் அடிப்பது போன்ற ஒரு காட்சி. இதுதான் சுவிட்சர்லாந்தினுடைய பேரழகு. இலங்கையை பொறுத்தவரையில் பொம்மைகளை கூட நிலத்துக்குள் புதைக்கிறார்கள். இங்கு சுவிட்சர்லாந்தில் பொம்மைகளோடு குழந்தைகள் விளையாடுகிறார்கள். குழந்தைகளுக்கென்றே ஒரு உலகத்தை
தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து. ஆனால் நம்ம நாட்டில் அது நிலைமை வேறாக இருக்கிறது. மிக மிக அழகு. இதுதான் குழந்தைகளுடைய புகையிரத வண்டி, ஒரு சிறிய ரக புகையிரத வண்டி. இதில் ஏறித்தான் அவர்கள் சுற்றி செல்வார்கள், சுற்றி மகிழ்வார்கள். சரி மக்களே, இத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் விரைவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. சுதேசவழி. அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.